கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் 8 மாத காலத்துக்கு பின்பதாக மீண்டுமாக கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆயினும் முதுமை நிமித்தமாக, சிறு பிள்ளைகளுடைய வயது நிமித்தமாக, இந்த தொற்று நோய் பரவல் நிமித்தமாக 65 வயதிற்கு மேற்பட்ட அருமையான பெரியவர்களும் 10 வயதிற்கு உட்பட்ட சிறு பிள்ளைகளும் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இதிலே பங்கு பெற வேண்டாம் என்று அரசாங்கம் கேட்டுக்கொண்டதினாலே அவர்களுக்காக இந்த பிரத்யேகமாக இந்த காணொளி காட்சிகளை நாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த ஆராதனை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் ஆங்காங்கே எங்கே இருந்து இந்த காணொளி காட்சிகளாலும் பார்த்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். ஜெபத்தோடும் பயபக்தியோடும் இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆராதனை, இந்த ஆலய ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் ஜெபம் செய்வோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள். பராபரன் மெய் தெய்வமே, நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவர் ராஜனே. நாம் மந்தையவர் மேய்ப்பனார், விரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள். சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம், அவர்க்கு என்றும் உள்ளதே. அவர் அநாதி சத்தியம், மாறாமல் என்றும் நிற்குமே. மண்ணில் ஆட்சி செய்கிறார் திரியேக தெய்வமாகிய பிதா குமாரனாவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட
இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே 8 மாத இடைவெளிக்கு பின்பதாக உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திருக்கிறங்க தாவே. ஆயினும் சுவாமி வயோதிபத்து நிமித்தமாக ஆண்டவரே சிறு பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவர் இந்த ஆராதனை பங்கு பெற முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த காணொலி காட்சிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் பயபக்தியோடும் ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஏற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்கு காணப்படுகிற குற்றங்கள் குறைவுகளை தயவாக மன்னிங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் நீங்காத பிரசன்னம், இந்த வழிநடத்துதல் எங்களோடு நிறைவா தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாம்படிக்காக நாம் யாவரும் சேர்ந்து பாமாலையிலே 375வது பாடலை பாடுவோம். நீரோடையை மான் வாஞ்சித்து கதறு வண்ணமாய். பாமாலை 375. இந்த பாடலானது காணொலி காட்சிகளிலே ஒளிபரப்பு செய்யப்படும் போது பாடலோடு நாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் பண்ண கடவோம். இந்த வேளையில நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கையை நாம் ஏறெடுத்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயங்களின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வவல்ல தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவர் தன் பாவத்தை விட திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுத்த ஜனத்திற்கு
பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசுத்தமாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்தியானது சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிற அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசிலம் பரிசுத்தமுள்ளவராய் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமேன். இந்த வேளையிலே பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து முதலாம் வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது தமிழிலும் அதற்கு பின்பதாக ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 34 அதிகாரம் வசனம் 17 24 வரை. என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சலினால் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயும், உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்க வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாயிருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாடாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர்கள் அவைகளை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம். வாசித்தாய். The first reading is taken from Ezekiel chapter 34 verse 17 to 24. Ezekiel chapter 34 verses 17 to 24. As for you, my flock, this is what the sovereign Lord says. I will judge between one sheep and another, between rams and goats. Is it not enough for you to feed on good pasture? May you also trample the rest of your pasture with your feet. Is it not enough for you to drink clear water? Must you also muddy the rest with your feet? Must your flock feed on what you have trampled and drink what you have muddied with your feet? Therefore this is what the sovereign Lord says to them. See, I myself will judge between the fat sheep and the lean sheep, because you show with flank and your shoulders, butting all the weak sheep with your horns until you have driven them away. I will save my flock, and they will no longer be plundered. I will judge between one sheep and another. I will place over them one shepherd, my servant David, and he will tend them. He will tend them and be their shepherd. I, the Lord, will be their God. My servant David will be prince among them. I, the Lord, have spoken. Here ends the reading. இந்த வேளையிலும் முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதத்திற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 98, சாம் 98, சங்கீதம் 98 திருச்சபையின் பிள்ளைகளாக நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கிறது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள்.
கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிக்கைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடுவது. சபையார் நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வேளையிலே நிருப பகுதியிலிருந்து இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது தமிழிலும் அதற்கு பின்பதாக ஆங்கிலத்திலும் நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 வரை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 வரை. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Second reading taken from 1 John chapter 3 verses 16 to 21. I repeat 1 John chapter 3 verses 16 to 21. This is how we know what love is. Jesus Christ laid down his life for us, and we ought to lay down our lives for our brothers. If anyone has material possessions and sees his brother in need but has no pity on him, how can the love of God be in him? Dear children, let us not love with words or tongue, but with action and in truth. This then is how we know that we belong to the truth, and how we set our hearts at rest in his presence. When our hearts condemn us, for God is greater than our hearts, and he knows everything. Dear friends, if our hearts do not condemn us, we have confidence before God. May God bless this verse. திரும்பவும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிக்காகவும் பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் வாசிப்பதற்கு ஆயத்தமாகும் சபையார் யாவரும் சேர்ந்து பாமாலையிலே 306வது பாடலை பாடுவோம். தூய்மை பெற நாடு. பாமாலை 306. இந்த பாடலானது காணொலி காட்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும் பொழுது பாடலோடு நீங்களும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.
வாசிக்கும்படிக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு என்பதின் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். The Holy Gospel is taken from Gospel according to St. Matthew chapter 5 verse 1 to 14. பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்றார் என்பது வாசிக்கும்படிக்காக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. இந்த வேளையிலும் நாம் யாவரும் சேர்ந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை எடுத்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the Nicene Creed. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இருந்து இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திரும்பவும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆயத்தமாகவும் நாம் யாவரும் சேர்ந்து பாமாலையிலே 347வது பாடலை பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? பாமாலை 347. இந்த பாடலானது காணொலி காட்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும் பொழுது பாடலோடு நீங்களும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்கள்
தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா வல்லமீட்பதயாளத்தினால் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசிலா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மணவாளன் வர கழிப்பீர்களா துயராதின் ஸ்தானத்தினால் மோட்சக்கார இயேசுவிப்பீர்களா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசிலா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசுக்காரை நீங்கும் நிசபாவியே சுத்தரத்தத்தின் சக்தியினால் முக்தி பெருண்டாகும் குற்றவாளியே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசிலா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலே ஆமேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தரை அழைத்து உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் 8 மாத இடைவெளிக்கு பின்பதாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை நம்முடைய திருச்சபையிலே பலர் பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 10 வயதுக்கு உட்பட்ட சிறு பிள்ளைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்காம இருந்தாலும் அவர்களும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி காட்சிகளை நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். கடந்த 8 மாதங்களாக வீட்டுக்குள்ளே அடங்கியிருந்து வெளியே வந்து நம்முடைய திருச்சி மக்கள் எல்லாரையும், ஏன்னா பம்பாய் பட்டணத்தில் நம்ம சர்ச்சை சேர்ந்தவங்க தான் நம்ம சொந்தக்காரங்க இல்லையா, அவர்களை எல்லாரும் பார்த்து அவர்களை இது வரைக்கும் ஃபோனில் பேசிட்டு இருந்தோம் இல்லை, இப்போ நேரில் பார்க்கும்பொழுது அந்த சூழ்நிலையே மாறும். ஒரு மன ரம்யமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஒரு பயத்தின் மத்தியிலே கூடி வந்தாலும் இது ஒரு சந்தோஷமான நாள். எனவே இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் மனமாக, எப்படி ஒரு காலத்தை ஆலயத்திற்கு போக முடியாமல் இருந்த சூழ்நிலையிலே திடீரென ஆலயத்திற்கு போவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது அவர்கள் எப்படி தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார்கள் என்பதை தியானிப்பதற்காக 122ஆம் சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன் முதலாவது வசனத்தை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆங்கிலத்தில் இவ்வாறு இருக்கிறது, I was glad when they said to me, let us go to the house of the Lord. Let us go. It sound like an invitation to the tea fellowship. ஒருவேளை ஒரு டீ ஃபெலோஷிப் அல்லது ஒரு டின்னர் பார்ட்டிக்கு, ஒரு டீ ஃபெலோஷிப்க்கு ஒரு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு ஒரு சந்தோஷம் வருதோ, இதே போல ஒரு சந்தோஷத்தை தான்
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122. ஒருவேளை இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையிலிருந்து எழுதப்பட்டது என்று இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய உபத்திரவங்கள், ஒரு பெரிய போராட்டங்கள், ஒரு பெரிய நெருக்கங்கள், ஒரு பெரிய அழிவுக்கு பின்பதாக ஆலயத்திற்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையை நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பதாக 586ஆம் ஆண்டிலே எருசலேம் ஆலயம் முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. எல்லாருமே நாடு கடத்தப்பட்டார்கள். அன்றைக்கு ஆலயம் பூட்டப்பட்டது என்று சொல்லவனால் அதோடு ஆலயம் முடிந்தது. அதற்கு பின்பதாக 70 ஆண்டுகள் கழித்து கிமு 520 இந்த கோரேஸ் மன்னன் காலத்திலே இங்கு சிறைப்பிடிப்பில் இருந்த யூதர்கள் திரும்பவுமாக ஆலயத்துக்கு எருசலேமுக்கு யூதேயாவுக்கு கடந்து வருகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே எருசலேம் ஆலயம் தரைமட்டமாக இருக்கிறது. இப்பொழுது ஆலயம் கட்டுவதற்காக அஸ்திபாரம் எல்லாம் போட்டாங்க. இந்த அஸ்திபாரம் இந்த சம்பவத்தை நாம் எஸ்ராவின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். சம்பவத்தை அஸ்திபாரம் போட்ட உடனே எல்லாரும் சந்தோஷமா அழுதாங்க. ஏன் அழுதாங்க? வயசானவங்க எல்லாம் கண்ணீர் சிந்தி அழுதாங்க. ஆனந்த கண்ணீர். புது ரத்தம். அதான் புதுசா வந்தவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இது ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ திடீர்னு ஒரு தடை வந்து போச்சு, ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு 15 ஆண்டுகள் ஆலயம் கட்டப்படவில்லை. இந்த சூழ்நிலையிலே ஆகாய் தீர்க்கதரிசி எழும்பி ஆலயத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எல்லாரும் திரும்ப கூடி வராங்க. 520 கட்ட ஆரம்பிச்ச அந்த எருசலேம் ஆலயம் 515 மீண்டுமாக அந்த செருபாபேலின் தலைமையின் கீழாக அந்த ஆலயம் பிரதி செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். இந்த சந்தோஷத்தை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. யூதர்களுக்கு எருசலேம் ஆலயம் என்றால் அவ்வளவு உயிர். அவர்களையும் எருசலேம் ஆலயம் இல்லாத யூதர்களை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. எப்படி நம்ம தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு ஆலயம் இல்லை என்றால் அவர்களால் வாழ முடியாது. அது 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ 50 கிலோமீட்டர் சரி, கோயிலுக்கு பெய்யே ஆகணும். அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, நம்முடைய ரத்தத்தோட ஊர்னது. கடந்த 8 மாதங்களாக எங்கேயும் போக முடியாம வீட்டுக்குள்ளே இருந்து டிவிலையும் மொபைல்லையும் இந்த ஆன்லைன் மூலமாவே சர்வீஸ் நடத்தி கொண்டு இப்போ போன வாரத்தில் அரசாங்கம் உத்தரவு கொடுத்து, எப்பா நீங்க ஆலயத்துக்கு போங்க. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. இது வரைக்கும் போன்ல பார்த்தோம், நேர்ல பார்க்கிறோம். நேர்ல பார்க்கும்போது வந்து அந்த ஆனந்தம் இருக்குது. எவ்வளவு பெரிய ஆனந்தம். இங்கு அருமையா தன்னை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாரு. 2ஆம் வசனத்துல பாருங்க, எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அப்பா, இந்த ஆலயத்தின் வாசற்படியை நாம் மிதிக்கணும் அப்படின்னா அர்த்தம் என்ன? எவ்வளவு ஆலயத்தை நேசித்த மக்களா இருந்தாங்க, ஆலயத்தின் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவள் அங்க இருந்தாங்க. அரசாங்கம் உத்தரவு கொடுத்துச்சு, எல்லாரும் கிட்டத்தட்ட அநேகர் இந்த ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படிக்காக வந்தது. இது எல்லாமே ஆலயத்தின் மீது காண்பிக்கிற அந்த வாஞ்சை, அந்த பற்றுறுதி. எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிக்கிட்டு. இந்த ஜூபிலி ஆலயத்துல என் கால் வச்ச உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இந்த ஆலயத்துல நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு எவ்வளவு கர்த்தர் நன்மைகளை கொடுத்தார். ஐயோ, நான் இடிந்து போய் உட்கார்ந்துருந்தேன், நான் அழுது போய் உட்கார்ந்துருந்தேன். இந்த ஆலயத்துல நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் நன்மையா கொடுத்தார். இந்த ஆலயத்துல என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்தது. இந்த ஆலயத்துல மங்களகரமான காரியங்கள் இருந்துச்சு. இந்த ஆலயத்தின் மூலமாக நான் புதிய வீடுகளை வாங்கினேன், நல்ல ஆசீர்வாதங்களோடு. எவ்வளவு இந்த ஆலயத்தின் மீது அவ்வளவு பற்றுறுதி. எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. 3ஆம் வசனம் பாருங்க, எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டு இருக்கிறது. நம்ம தமிழ் சர்ச்சஸ்ல ஏசி வச்ச சர்ச்சு நம்ம சர்ச்சில் முதல் சர்ச்சா இருக்கும். அதாவது மற்ற சர்ச்சு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அங்கெல்லாம் ஏசி எதுக்காக வச்சாங்கன்னு சொன்னா, ஏசி போடலன்னு சொன்னா கோயில் இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை, அதனால அங்க ஏசி போட வேண்டிய சூழ்நிலை. ஆனா நம்ம கோயில்ல ஏசி போட்டு எவ்வளவு பியூட்டியா இருக்கு பாருங்க, எவ்வளவு மனரம்யமா இருக்கு பாருங்க.
ஒரு இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு முன்பதாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக 5 ஆண்டுகள் முன்பதாக அந்த ஆலயம் இருந்ததுக்கும் இப்போ உள்ளதை நீங்க பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிமையா இருக்குது. எருசலேம் இசைவினைப்பான நகரமா கட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல நம்ம ஆராதிச்சோம், ஆனாலும் முழுவதுமாக அந்த அந்த நம்ம திருச்செங்கோடிய அந்த ஆல்ட்ரு பகுதி அந்த நம்ம வீடியோல பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் வரலையா? எனக்கு வந்துச்சுங்க. ஆலயத்துல ஆல்ட்ல நிற்கிறோம், கர்த்தருடைய மகிமை தொழுகளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தரின் ஜனங்கள் கர்த்தரின் நாமத்தை சோத்தரிப்பதற்காக போவார்கள். இது எங்க ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக உதாரணமாக எவ்வளவு கொடுத்தீங்க இல்லையா? உதாரணமாக உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நீங்க கொடுத்தீங்க. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 34 லட்சம் இது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. உங்கள் திராணிக்கு மிஞ்சி நீங்க கொடுத்து ஏன் கொடுத்தீங்க? இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தரின் ஜனங்கள் கர்த்தரின் நாமத்திற்கு ஸ்தோத்தரிப்பதற்காக போவார்கள். ஆலயமே, எருசலேமே, இந்த ஜூபிலி திருச்சபை நமக்கு ஒரு ஆலயம் இல்லையா? பாருங்க, அடுத்தல பாருங்க 6ஆம் வசனத்துல, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த 8 மாத இந்த கொரோனா காலங்களில் என்னைக்கு கோயில் திறக்கும் எவ்வளவுக்குள்ள நமக்குள்ள மன குமுறல் இருந்துச்சு. என்னுடைய ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போய் என்னுடைய குறைகளை எல்லாம் அறிக்கை செய்து எவ்வளவு பேர் வாஞ்சையா இருந்தீங்க, எவ்வளவு தடைகள் இருந்துச்சு. ஆனா இந்த நாளில அந்த தடைகளை எல்லாம் வச்சு மாற்றி வாங்க, உங்கள் சோர்வுகள், உங்கள் கவலைகள், உங்கள் துக்கங்கள், உங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இந்த ஆலயத்தில் சிந்தி ஒரு இளைப்பாறுதலை பெற்றவர்களாக நீங்கள் கடந்து செல்லுங்கள். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. கர்த்தரின் ஆலயத்தை நேசிக்கிற எந்த ஒரு குடும்பமோ அழிந்து போனதாக சரித்திரம் இல்ல. அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த எருசலேம் ஆலயம் அவ்வளவு முக்கியம்? ஏன் இந்த ஆலயத்துக்கு அவ்வளவு முக்கியம்? முதலாவது, they experience the presence of God in his sanctuary. கடவுளுடைய பிரசன்னத்தை அவங்க ஆலயத்துல உணர்ந்தாங்க. நாம ஆண்டவர் வீட்டுல இருந்து ஆராதிக்கிறோம், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆலயத்துக்கு கடந்து வந்து ஆராதிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு மனரம்யம், எவ்வளவு ஒரு ஆறுதல், எவ்வளவு ஒரு சந்தோஷம். மனம் விட்டு, என் ஆண்டவரே உங்க சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறேன் சுவாமி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாற சொன்னீங்க தகப்பனே, உங்க சன்னிதானத்துக்கு வந்திருக்கேன் சுவாமி. கவலைகளோடு கண்ணீரோடு இந்த ஆலயத்துக்கு கடந்து வந்தார்கள். கம்பீரத்தோடு எத்தனையோ போனவர்களை நான் அறிவேன். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த ஜூபிலி திருச்சபையில கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் அனுபவித்தார்கள். நான் அனுபவித்திருக்கிறேன், நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க, நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம். இரண்டாவது, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுவதற்கு இந்த ஆலயம் தான் முக்கியம். ஒருவேளை டிவியில நியூஸ் பார்க்கலாம், மொபைல்ல நம்ம ஆன்லைன் சர்வீஸ் பார்க்கலாம், என்னதான் இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்துல வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சமுதாய வாழ்க்கை எல்லாமே இந்த ஆலயத்தை மையமாக கொண்டே அமைகிறது. அதனாலதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் வாழ்க்கை முழுவதுமே இந்த ஆலயம் தான். மூன்றாவது, என் வாழ்க்கையில நான் வலதுபுறமாவது இடதுபுறமா சாயும் போது வழி இதுவே என்று போதிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடம்தான் இந்த ஆலயம். எனக்கு அன்பான திருச்சபையே, ஆலயத்திற்கு எதற்காக நாம் கூடி வருகிறோம்? கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுவதற்காக, கர்த்தரின் வார்த்தையை நாம் கேட்பதற்காக. சீயோனுக்கு போவோம் வாருங்கள், அங்கே கர்த்தர் தமது வழிகளை தன் ஜனங்களுக்கு அறிவிப்பார். வீட்டில இருந்தும் ஜெபம் பண்ணலாம், வீட்டில இருந்தும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் பார்க்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் சரி, ஆலயத்துல வந்து நம்ம ஆராதிக்கிறோமே, எவ்வளவு ஒரு பாக்கியம்,
எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி! எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான திருச்சபையே, ஒருவேளை சில நேரம் பங்கு பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், அல்லது வயதான பெற்றவங்க இருக்கலாம், அல்லது கர்ப்பிணியான மனைவி இருக்கலாம். இந்த சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். இந்த ஆலயம், எருசலேம் ஆலயம் எப்படி யூதர்களுக்கு ஒரு முக்கியமா இருந்ததோ, அதே போல இந்த ஜூபிலி திருச்சபை நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய வழிகளை நாம் கேட்பதற்கு, இல்லையா, கர்த்தருடைய இந்த உறவுகள் பலப்படுறதுக்கு ஆலயம்தான். போன்ல என்னதான் பேசுறாலும் சரி, நம்ம சர்ச்சுக்கு கடந்து வரும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் பெறுகிறோம் பாருங்க. அடுத்த என்ன வசனம் வருது? 7ஆம் வசனத்துல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆலயத்தை நேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது என்ன? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், ஒரு அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு மனரம்யமான வாழ்க்கை இந்த ஆலயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். You will experience the peace of God in His sanctuary. அதனாலதான் கர்த்தரின் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் வீட்டில் இருந்து எவ்வளவு பாடு, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கங்கள், ஒரு சமாதான குறைவுகள், என் ஆலயத்துக்கு நான் போய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுவேன். அப்படி அறிக்கையிட்டது நிமித்தமாக எவ்வளவு பெரிய ஆறுதல், எவ்வளவு பெரிய சமாதானம். முதல் ஆசீர்வாதம், the first blessing, peace in your home. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் குடும்ப வாழ்க்கையில, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை காண்பீர்கள். எங்கே? கர்த்தருடைய ஆலயத்திலே. இரண்டாவது ஆசீர்வாதம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. You will experience the security in your tower. இந்த ஆலயத்துக்கு கடந்து வரும் பொழுது இந்த சோசியல் கேதரிங், இல்லையா, சமுதாய உறவுகள், நம்ம we are all depend on one another. நம்ம யாரும் தனித்து வாழ முடியாது. மனிதர்கள் ஒருவரை சார்ந்து வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். இந்த கூடி வரும் பொழுது ஒரு பாதுகாப்பு, ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. எங்க ஊருக்காரங்க, எங்க சர்ச்சுக்காரங்க, இல்லையா, அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு, ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம், இது எல்லாமே சர்ச் மூலமா தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. There is a security in the tower. அது ஒருவேளை சமுதாய பாதுகாப்பா இருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில அது இன்னும் பல ஐக்கியங்களுக்காக இருக்கலாம், இல்லையா. சில சமயங்கள்ல அந்த பொருளாதார காரியங்கள், நம்ம நல்ல ஒரு பரிச்சயமாக, ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக, இல்லையா, ஒரு நல்ல ஒரு காரியங்களுக்காக, திருமண காரியங்களுக்காக, நல்ல ஒரு ஐக்கியங்கள், இது எல்லாமே நம்மை உறுதிப்படுத்துகிறது. எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த ஆலயத்தின் நிமித்தமாக, இந்த ஜூபிலி திருச்சபை நிமித்தமாக கடவுளுடைய சமாதானம், கடவுளுடைய பாதுகாப்பு. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது எங்கள் 9ஆம் வசனத்துல, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாவதாக. prosperity through a sanctuary. ஆசீர்வாதங்கள் திருச்சபையின் மூலமாக. எனக்கு அன்பான திருச்சபையே, இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக தான் இந்த பாடல்களை அவங்க எருசலேமுக்கு தூரத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயில், அந்த எருசலேம் ஆலயத்துக்கு அவங்க ஆராதிப்பதற்கு போவாங்க. உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, யூதர்கள் 3 முக்கியமான பண்டிகைகளுக்கு ஆசரிப்பதற்கு எருசலேமுக்கு போகணும். ஒன்று அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, முதலாவது பஸ்கா பண்டிகை, அதுபோல பெந்தேகோஸ்தே பண்டிகை, மூன்றாவது இந்த கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் யூதர்கள் எங்க இருந்தாலும் சரி அந்த ஆலயத்துக்கு போகணும். அப்படிங்கும் பொழுது அந்த வாஞ்சையோடு உலகத்தில் எங்க சொன்னாலும் சரி, அந்த 7 மலைகளுக்கு மேலாக, 7 குன்றுகளுக்கு மேலாக அங்க கட்டப்பட்டிருந்த அந்த எருசலேம் ஆலயத்துக்கு அவங்க பிரயாணப்பட்டு வரும்பொழுது ரொம்ப மலையில ஏறி இறங்கணும். அங்கங்க ஷெட்டு வச்சிருப்பாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அந்த ஷெட்ல உட்கார்ந்து தான் இந்த ஆரோகண சங்கீதங்கள் எல்லாத்தையும் உட்கார்ந்து பாடிட்டு இருப்பாங்க. எனக்கு அன்பான திருச்சபையே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன் மகிழ்ச்சியாக இருந்தேன்? 3 முக்கியமான காரியங்கள். இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளலாம். இந்த ஆலயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது அஸ்திவாரம்.
இல்லையா? மூன்றாவதாக இந்த ஆலயத்தின் நிமித்தமாக பலவிதமான ஆசீர்வாதங்கள். என்னென்ன ஆசீர்வாதங்கள்? சமாதானம், பாதுகாப்பு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரமனைக்குள்ளே சுகம், நல்ல ஒரு பாதுகாப்பு, சோசியல் செக்யூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி, ஒருவர் தேற்ற, ஒருவர் தாங்க, ஒருவர் நேசிக்க, ஒருவர் குறைபடும் பொழுது கை தூக்கி விடுவதற்காக பிராஸ்பரிட்டி. இந்த ஆலயத்தின் நிமித்தமாக எண்ணிக்கைக்கு அடங்கான ஆசீர்வாதங்கள். அது குழந்தை செல்வமாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், புதிய வீடுகளாக இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எண்ண முடியாத ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் எப்போ? இந்த ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு. ஆலயத்தை நேசிப்போம், கர்த்தருடைய பிரசன்னத்தை வந்து கொள்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வோம். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகின்ற திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றோம். 22ஆம் தேதி மிஸ் டி பிளஸ்ஸி தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார். 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் செல்வராணி சாமுவேல் ராஜ் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார். 25ஆம் தேதி தங்கதாஸ் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார். அதே 25ஆம் தேதி மாஸ்டர் ரோலண்ட் லார்சன் முத்துக்குட்டி தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார். 26ஆம் தேதி தங்கமலர் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார். 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் புளோரன்ஸ் ஆசீர்வாதம் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். 28ஆம் தேதி ஜே சேகர் செல்வின் துரை தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார். திருமண நாளை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றோம். 26ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆப்ரஹாம் அண்ட் ஜான்சி ஆப்ரஹாம் தன்னுடைய திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள். 28ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிங்ஸ்லின் ஜெப மேரி சுசி தன்னுடைய திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நினைவுகிற அருமையான திருச்சபையின் குடும்பத்தார்களுடைய பெயர்களை நாம் வாசிக்க கேட்டோம். பிறந்த நாட்கள் மற்றும் திருமணம் காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆலயத்தை உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த காணொளி காட்சிகளை உலகம் எங்கும் வந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இப்படி பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை இந்த வாரத்தில் நினைவுகூறானால் அவர்களையும் நாம் சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் நாம் யாவரும் அவர்களுக்காக பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மகிமை பொருந்திய இந்த மகத்துவமான ஞாயிறு ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாள்களை நினைவுகிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுடைய பெயர்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் வசந்தி பிரகாரமாக. அன்றுவரே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க, நீங்க கனப்படுத்துங்க. எங்கள் ஆயுஷ் நாட்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக அவளை நீங்க கண்மணி போல பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, போஷித்தீங்க. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற பாக்கியத்தையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த ஆனது அவங்க எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் நிறைவாய் பெற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையில பலப்பட்டு உங்க நாமத்துக்கு மகிமையாய் ஜீவித்து உடைய சீஷர்களாக அவளை வழிநடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே தங்களுடைய திருமண நினைவுகிற அருமையான தம்பதியினருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த அன்பான குடும்ப வாழ்க்கைக்காக, அருமையான கணவருக்காக, மனைவிக்காக, அவளை குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, கையின் பிரயாசங்களுக்காக, நல்ல ஒரு ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தர் தாமே திருமணத்தை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தீர்க்காய்ச்சியும் நிறைவாய் அனுபவித்து உங்க நாமத்துக்கு மகிமையா ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் ஒரு திருப்தியாக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திரும்பவும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிக்காக நாம் யாவரும் சேர்ந்து பாமாலையிலே 444வது பாடலை பாடுவோம். தீவினை செய்யாது. பாமாலை 444. இந்த பாடலானது காணொலி காட்சிகளிலே ஒளிபரப்பு செய்யப்படும் பொழுது பாடலோடு நாமும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். செயலை நம்பி வென்றி போவார். ஆட்சி கேற்றியே காப்பார், நித்தமுதவி செய்வார், மீட்பர் பலனை ஈவார், ஜெயம் தந்திடுவார். வார்த்தை பேசாமல் நீங்களாராயோ, சேராமலே நீங்கி நாள்வழியிலோ, என்றொக்கமும் அன்பு சற்றெனும் விடா, ஈசையரை நம்பி வென்றி போவார். ஆட்சி தேற்றியே காப்பார், நித்தமுதவி செய்வார், மீட்பர் பலனை ஈவார், ஜெயம் தந்திடுவார். விசுவாசத்தாலே வெற்றியிலும் நாம் போர்க்கிடம் பெற்றென்றும் பேர் வாழ்வடைவார். மானிசரின் பலன் சாந்தி செல்லுவார், ஈசையரை நம்பி வென்றி போவார். ஆட்சி தேற்றியே காப்பார், நித்தமுதவி செய்வார், மீட்பர் பலனை ஈவார், ஜெயம் தந்திடுவார். ஜெபம் பண்ண கடவோம். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே, இந்த காணொலி காட்சிகள் மூலம் போய் ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக ஆண்டவரே தடைபட்டிருந்த ஆராதனைகள் திரும்பவுமாக ஆரம்பிக்கப்படுவதற்கு கர்த்தர் நீங்கள் கொடுத்த ஸ்லாக்கியங்களை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையை ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காகவும், அதே போல இந்த காணொலி காட்சிகளே வந்து பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை மூலமாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கொடுத்த நல்ல ஒரு பாக்கியங்களுக்காக துதிக்கிறோம் ஐயா. உண்மை புகழ்ந்து பாடவும், பாடல் மூலமாக விசுவாசத்தில் நாங்கள் பலப்படவும், இந்த வேத வசனங்களை வாசிக்க தியானிக்க ஆண்டவரே எங்களை மன்றாட்டுகளை ஏறெடுக்கும்படிக்காகவும் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையிலே உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளின் சுவாமி நாங்கள் கேட்ட தியானத்தின் பிரகாரமாக எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வசனப்புறமாக
உம்முடைய ஆலயத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பொருளாதார வாழ்க்கையிலே எல்லா வகையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்க நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. கர்த்தர்களுக்கு தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோங்க தாவே. ஆண்டவர் தாமே குறிப்பாக இந்த நாளின் தகப்பன் தொற்று நிமித்தமாக இந்த ஆலய ஆராதனை பங்கு பெற முடியாமல் வீடுகளில் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இல்லை வயதான ஆண்டவரை பெற்றோர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோங்க தாவே. நீங்க கொடுத்த ஆயுசுக்கு மட்டும் நல்ல சுகபலனோடு அவர்கள் சீவகாலம் பண்ண கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்யுங்க. அவளுக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகள் மூலமாக பெற்றோரை பிள்ளைகள் கனம் பண்ண அவளோடு கூட இருக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. இந்த வயதான காலங்களிலே சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நீக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே சுவாமிகள் திருச்சபையிலேயே சிறு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே 10 வயதிற்கு உட்பட்ட அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாய் அருளி செய்யுங்க. அதோடு மாத்திரமே தகப்பன் இந்த ஆராதனை பங்கு பெற முடியாமல் இந்த காணொலி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அருமையான சிறு பிள்ளைகள் மத்திய நடைபெற ஊழியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. அருமையான வாலிபர் கூடுகைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான வாலிபர்கள் பொறுப்பாளர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. கர்த்தாவே, திருச்சி நடைபெறுகிற அருமையான பெண்கள் ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதனை பொறுப்பாளர்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான ஆண்கள் ஐக்கியத்தினருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அதனை பொறுப்பாளர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான பாடகர் குழுவினருக்காக, சேகர குழு அங்கத்தினருக்காக, சபை ஊழியர் குடும்பத்திற்காக, சபை குருவான குடும்பத்திற்காக, இப்படியாக ஊழியர் பாதையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையாட்டு பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளி தேசங்களில் இருக்கிற எங்கள் திருச்சென் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த காணொலி காட்சிகளை உலகம் எங்கு வந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க கனம் பண்ண நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. எதிர்பார்ப்புகளோடு ஏக்கங்களோடு ஆண்டவர் சன்னிதானத்திலே என்னென்ன காரியங்களோடு முறையிடுகிறார்களோ எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு இரக்கமும் தயவும் பாராட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தனியார் துறையிலே, அரசாங்கத்திலே பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேலை சிறை ஸ்தலங்களிலே எஜமானின் கண்களில் தயவு நீங்க கிடைக்க தகப்பனே. வேலையிலே நல்ல உயர்வையும் ஆண்டவரை நல்ல முன்னேற்றத்தை நீங்க கொடுக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறிய தொழில் மற்றும் வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே அவளுடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, வர்த்திக்க பண்ணி கொடுங்க, நல்ல நல்ல உயர்வை நீங்க கட்டளையிடும்படிக்காக ஆண்டவர் தாமே தேவைகளை எதிர்பார்த்து சந்திக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கடன் பிரச்சனைகளோடு ஆண்டவர் தாமே பொருளாதாரத்தில் குறைபட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த சூழ்நிலையை மாற்றி தகப்பனே. அவருடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க தகப்பனே. வீணாய் அவருடைய வருமானங்கள் ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களுக்கு சென்று விடாதவரை அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. கர்த்தர் தாமே நல்ல வசதி வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம், மன்றாடுகிறோம் கர்த்தாவே. அதே போல சுவாமி, சொந்த வீடு இல்லாமல் வாடகை விலை குடித்தம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சொந்தமாய் வீடுகளை வாங்கி சுகமாய் குடியிருக்க கர்த்தர் அவளுக்கு அனுகிரகம் பண்ணும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. இன்னும் தகப்பனே, இன்னும் எதிர்பார்ப்புகளோடு ஏக்கங்களோடு பெருமூச்சுகளோடு உடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அவளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும்படிக்காக ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களை பேராயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான பேராயருக்காக, அவர்களை பணியாற்றிய 60 குருவானவர்களுக்காக, ஆண்டவரை 72 திருச்சபைகளுக்காக, ஆண்டவரை 33 மிஷனரிமார்களுக்காக, மிஷனரி பணித்தள திருச்சபைகளுக்காக, சபை ஊழியர்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபை இன்னும் வளர்ந்து பெறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் திருச்சபையில் அங்கத்தினர் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் வரை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இன்னும் அநேகருக்கு இந்த திருச்சபை ஆண்டவர் தாமே நல்ல ஒரு அடைக்கலமாக, நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலைகளை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் விசுவாச வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுவதற்கு ஏதுவாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் தகப்பனே, என்னென்ன காரியங்களுக்காக கடந்த பல நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்ணி கொடுத்து உங்களுடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே ஒவ்வொருவரையும் நீங்க திருப்திப்படுத்துங்க. தென்னிந்திய திருச்சபைக்காக, வட இந்திய திருச்சபைக்காக, மார்த்தமா திருச்சபை ஐக்கியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஒவ்வொரு பேராயர்களுக்காக, திருச்சபையின் குருவானவர்களுக்காக, அந்த திருச்சபையின் அங்கத்தில் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். அப்படியே அகில உலக திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐவகை ஊழியங்களான மிஷனரி பணித்தளங்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், அன்பாண்டவரே போதகர்கள், வேத பண்டிதர்கள் ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் நீங்க கனப்படுத்துங்க. திருச்சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு ஊழியங்களையும் இன்னும் தகப்பன அநேக ஊழியர்களை ஏற்படுத்தி கொடுத்து உங்க ராஜ்யம் விரைவாய் எங்களுடைய தேசங்களிலே கட்டப்படுவதற்கு ஒவ்வொருவரையும் கருவியாக பயன்படுத்துங்க.
இந்த வாரம் முழுவதும் நீங்காத பிரசன்னம், இந்த வழிநடத்துதல் எங்களோடு நிறைவா தங்கி இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம், இரக்கம், பாதுகாப்பு, வழிநடத்துதல் ஒவ்வொரு நிறைவா தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனுடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அன்பிலும் அறிவு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்க கடவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய பிரகாசம் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த சர்வ தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தரை அழைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த காணொலி காட்சிகளை பார்த்த ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பொருளாதார வாழ்க்கை எல்லாமே கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறார். இந்த ஆராதனையோடு நாம் திருப்திப்பட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்லும் என்பதாக கணவன் மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக கரம் பிடித்து ஜெபித்து, ஒருவருக்காக ஜெபித்து நித்திரைக்கு செல்லுங்கள். உங்கள் நித்திரை இன்பமாயிருக்கும். அதிகாலையிலே புது பலனோடு புது கிருபைகளோடு அந்த நாளை வேலைகளை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நாட்களிலே இந்த கொரோனா இந்த தொற்று நோய்கள் இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வரவில்லை. ஆயினும் பொருளாதாரத்தின் நிமித்தமாக அரசாங்கங்கள் பல ஊரடங்கு தளர்வுகளை அறிவித்து விட்டார்கள். எங்கு சென்றாலும் கவனமாக இருங்கள். வீடுகளை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஜெபத்தோடு செல்லுங்கள். வேலை செய்கிற ஸ்தலங்களிலே, தொழில் செய்கிற ஸ்தலங்களிலே ஜெபத்தோடு காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். வீட்டில் உங்களுக்கு அருமையான பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அருமையான மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க, உடன்பிறப்புகள் எல்லாரும் இருக்கிறாங்க. உங்களை நீங்கள் பத்திரமாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். இந்த ஐக்கியத்தில் நாம் தொடர்ந்து பலப்படுவோம். வருகிற நாட்களிலே இன்னும் வாய்ப்புள்ளவர்கள் ஆலை ஆராயம் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ராமே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வயதானவர்கள் நீங்கள் உங்கள் வீடுகளில் உட்கார்ந்து ஆண்டவரை நீங்கள் ஆராதியுங்கள். நீங்கள் குடும்பத்துக்கு மிக முக்கியமானவர்கள், திருச்சபை மிகவும் முக்கியமானவர்கள். ஏனென்றால் வயதான காலங்களிலே இந்த தொற்று நோய்கள் பற்றிக் கொள்வதற்கு அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது. அதே போல சிறு பிள்ளைகளுக்கும் இந்த சூழ்நிலையில் இருக்கிறது, கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த சூழ்நிலை இருக்கிறது. எனவேதான் அரசாங்கங்கள் இவர்களை ஊக்கப்படுத்தவில்லை, மற்றபடி வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மை வழிநடத்துவார். தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபிங்கள். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கூடவே இருந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.